சிறுகடிக்க ஆசை சரியில்ல. டுடே எபிசோட்ல நம்ம ரோகிணி இருந்துட்டு தேவையில்லாம போயும் இந்த மீனாவோட கால்ல நம்ம விழ்ற மாரி ஆயிடுச்சு. இப்ப இவ்வளோ வேவு பார்க்குறதே நம்மளுடைய பொழப்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியும் ஒரு பக்கம் பயங்கர கடுப்புல இருக்காங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்திருந்தா கூட இந்த மீனாவோட கால்ல நம்ம தேவையில்லாம விழ்ற வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. இப்ப இவெல்லாம் என்ன இளக்காரமா பேசுற மாரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி இந்த பக்கம் செம்ம கடுப்புல இருக்காங்க. மறுபடியும் அந்த சித்தர் வந்து நிற்கிறாங்க. இத்தனை நாள் கட்டி வச்சிட்டு இருந்த மூட்டை வந்து கிழிஞ்சு போச்சு. இதுக்கு மேலே உன்னால் தப்பிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து ரோகிணியை பார்த்து சொல்லிக்கிட்டு போகிறாங்க. மீனா இருந்துட்டு அவர் சொன்ன அர்த்தம் உனக்கு புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். இப்போ இத்தனை வருஷமாக நீ கட்டி வச்சிருந்த மூட்டை என்னால் உனக்கு வெளியே வந்துடுச்சா? இப்போ நீயா போய் எல்லார்கிட்டையும் எல்லா உண்மையும் சொன்னால் நீ தப்பிச்சுக்குவ. அப்படி இல்லாட்டி வேற யார் கண்ணிலையாவது இதெல்லாம் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக யாராலையும் உன்னை காப்பாற்றவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக ரோகிணி இருந்துட்டு தயவு செஞ்சு யார்கிட்டேயும் எந்த உண்மையும் சொல்லிடாதீங்க, நானே பார்த்து மெதுவாக ஆண்டிக்கிட்ட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லவும் அதுக்கடுத்து தான் நம்ம கிருஷ் இருந்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணியை கட்டி பிடிக்கிறாங்க. இது விஜயா வந்து பார்த்துடுறாங்க. ஏய் தள்ளி போட, நீ வந்து எதுக்குடா ஏன் மருமகளை அம்மான்னு சொல்லி கட்டி பிடிக்கிற? அவங்க அம்மாவை அவன் அம்மான்னு சொல்லாமல் வேற யார் அவன் அம்மான்னு சொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இருக்கிற மகேஸ்வரி சொன்ன உடனே எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான ப்ரமோ முடிச்சிருக்காங்க.